வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மசால் கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 100 கிராம் அளவு மீல் மேக்கர், ஒரு 50 கிராம் அளவு பச்சை பட்டாணி, 3 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், 6 பெரிய வெங்காயம். 5லேருந்து 6 பேருக்காக சமைக்கிறதுக்காக இந்த குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் நீடு பொறுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலாக்காக 5 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 7 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு கசகசா. ஸோ இது எல்லாமே மஸ்ட்டு. கூடவே 4 ஏலக்காய், 10 மிளகு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு. இந்த 5 பொருளும் ஆப்ஷனல் தான். இது நீங்கள் வேண்டான்னா கூட விட்டுக்கலாம். அடுத்து ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சியும் பூண்டும். இது எங்கள் கார்டனில் கட் பண்ண ரம்பையில். ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து உருளைக்கிழங்கு 2ஆக வெட்டி போட்டு உப்பும் ஆட் பண்ணி இதை நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலாக்காக நம்ம ஒரு பேனில் சோம்பு, கசகசா, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது எண்ணெய் ஊற்றாமல் கூட நீங்கள் வறுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு பட்டை, கிராம்பு, மிளகு, ஏலக்காய் இது 4மே ஆப்ஷனல் தான். இன்றைக்கி நாங்கள் இதை நைட்டு சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இது சேர்த்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அது கூட மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக ஒரு ஜாரில் பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணி அதை நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா பொருள் எல்லாமே ஆறிடுச்சு. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் பவுட்ரு ஃபார்மில் சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிற மசாலா. அதே மாதிரி தேங்காவையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியன் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே இது கூட நான் ஆட் பண்ணி ஆனியன் லேஸாக கலர் மாறுற வரைக்கும் நான் வதக்கி விட்டுக்க போகிறேன். ரொம்ப குட்டி குட்டி பீஸாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ குழம்புல சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் நான் லேஸாக நடுவில் மட்டும் கீறி இது கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா ரம்பை இலைகளை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் இதோட வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்கேஸ் இந்த இலை கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுன்றது அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா கலர் மாறிடுச்சு. இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த பச்சை பட்டாணி, மீல் மேக்கர் 2ஐயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு இந்த மஞ்சத்தூள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நம்ம வதக்கிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். இது ஒரு செமி கிரேவி தான். அதனால் நிறைய தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தண்ணி ஆட் பண்ணி ஓரளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 பீஸாக அதை கட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு கொதி வர வரைக்கும் இதை விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் பண்ணி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் வந்து பாலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால் எடுத்து கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து பச்சை வாசனை வந்து போகும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் கூட, ரச சாதம் கூட, தயிர் சாதம் கூட, ஈவன் சப்பாத்திக்குமே வந்து இது வந்து நல்லா செட் ஆகும் இந்த டிஷ்ஷு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னே நமக்கு இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு.